பார்த்தீங்கன்னா, பங்காளி வீடுகளோட சண்டை, மாமன் மச்சானோட சண்டை, சொந்த பந்தத்தோட சண்டை கட்டிட்டு இருப்பார். எங்கே போனாலும் சண்டைக்காரன்னு ஒரு பேர் வாங்கிருவார். சண்டைக்காரன்னு பேர் வாங்கிருவார். ஆனா, எல்லாரும் சொல்லுவாங்க. பங்காளி வீடும் சரி, மாமன் மச்சான், சொந்த பந்தம் எல்லாமே சொல்லுவாங்க. இவரு பூர்வக்கம்லாம் வம்பிழுக்கிறாரு, சண்டை கட்டுறாரு, தேவையில்லாத பண்ணுறாரு. ஆனால் யாரும் எதுவுமே செய்கிறது இல்லைங்க. யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. ஒரு சேஷன் பிரச்சனைக்கு எதுக்கும் போகிறது கிடையாது. அவரை விட்டுறாங்க. எப்படிங்க இப்படி ஒரு சாதகத்தில் இருக்குமானா, அவங்க ஃபேமிலியே வந்து சாதகம் கேட்பாங்க. பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் போகிறக்குமெல்லாம் வம்பிழுக்கிறாரு. ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் தேவையில்லாத ஒரு வம்பிழுத்துட்டு மன வருத்தம் பிரச்சனை சொந்த பந்தத்துக்குள்ளே வெளி உலகத்துலேயும் சரி, ஒரு வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, பப்ளிக்லேயும் சரி, யார் என்ன தெரியாதுங்க. மன வருத்தம் பண்ணிகிட்டே வர்றாருங்க. எங்களுக்கு வந்து வர வர பயமாக இருக்குது. ஆனால் சில இடத்துல தண்ணி போட்டால் அமைதியாக போயிடுறாரு. ஆனால் சில இடத்துல தண்ணி போட்டால் ஓவராக வம்பிழுத்து பிரச்சனை சிக்கலை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாரு. எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. இவரை ஏதாவது மற்றவங்க ஏதாவது செஞ்சுருவாங்களா? சொந்த பந்தம் பங்காளி வீடெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோன்னு விட்டுருவாங்க. மற்றவங்களாம் ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்களோ என்னமோங்கிற, அடிச்சிருவாங்களோ என்னமோங்கிற பயம் அவங்க ஃபேமிலி வந்து சாதகத்தை கொடுத்து கேட்பாங்க. அப்போ அந்த ஃபேமிலி வந்து சாதகத்தை கொடுத்து பயப்பட்டுவாங்க அச்சத்தோட. இவர் வேலைக்கெல்லாம் போனால் கரெக்டாக போய் சம்பளத்துக்கு போனால் வீட்டில் கொடுத்துருவாருங்க. அதுலேயும் அந்த வம்புழுக்கிறது தான் ஓவராக வம்புழுப்பார். ஆனால் யாரும் இவர் இது வரைக்கும் வந்து 41 வயசு ஆகுதுங்க, இந்த பிரச்சனையை இவர் அடிக்கலை, எதுவும் பண்ணலை. ஆனால் எல்லாத்துக்குமே தப்பிச்சு வர்றாரு. தப்பிச்சு வர்றதுனால தான் எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏதாவது மறுபடியும் பிரச்சனை வருமா என்னமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இந்த இது ஒருத்தன் வம்பிழுப்பான், ஒருத்தன் அடிக்க போகிறான் அப்படின்னு இவர் தான் ஊரே வம்பிழுத்துட்டே வர்றாருல, ஊரே சண்டை கட்டிட்டு வர்றாரா. அப்போ அப்படி இருக்கும்போது இவருக்கு தெரியும், இந்த ஊருக்கு நம்ம போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்லதுக்கிட்ட போகிறோம், கண்டிப்பாக வம்பிழுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அன்றைக்கி தண்ணி போட மாட்டார். ஆனால் தண்ணி போட்ட மாதிரி நடிப்பார். அப்படியே சீன் போடுவார். அங்கே போய் அந்த ஸ்பாட்டுக்குள்ளே தண்ணி போட்ட மாதிரியே இருப்பார். ஆனால் ஸ்டெடி ஆயிடுவார். ஆனால் அடிக்கவோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக காரியம் சாதிச்சுட்டு வெளியே வந்துடுவார். உடனே ஆகி எதை பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் அடிக்கி தப்பிச்சிடுவார். பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவார். அப்போ அந்த எதிராளியிலே பயப்படுவாங்க. இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாயா, யாருமே இவனை அடிக்க முடியல, எதாக இருந்தாலும் தப்பிச்சு போயிடுறான், எப்படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க அவரோட மனைவி, அம்மா, அப்பா எல்லாமே வந்து அவரோட சாதத்தை கொடுத்து கேட்குறாங்க, இது என்ன பண்ணுறது, இப்படியே போனால் நிலைமை என்ன ஆகும், எங்கேயாவது ஒரு அடிச்சிட்டாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்திலே வந்து கேட்பாங்க. அப்போ இந்த பயத்திலே 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி, வம்பு வழக்கு, பிரச்சனை சிக்கலை அப்படி சொல்கிறது. 6 குடையனோட வந்து 8 குடையனோ மற்ற எவனோ சேர்ந்தாலும் அடிதடி சண்டை, சேசன் பிரச்சனை வரும். இவரோட சாதகத்தில் 6ஆம் இடங்கிறது என்ன, வம்பு வழக்கு, பிரச்சனை சிக்கலா. அப்போ வம்பு வழக்கு, பிரச்சனை சிக்கல சனி 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, எதிரிகள் இவர்கிட்ட வந்து மோதி ஜெயிச்சு போக முடியாது. அவங்க விட்டுட்டு பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க எதிரிகளே. இவர் என்னவென்னா பண்ணுவார், என்னவா செய்வார். ஆனால் எதிரிகள் வருவாங்க அடிக்கிற மாதிரி, பிரச்சனை பண்ணுற மாதிரி. 6ஆம் இடத்துல சனி இருக்கிற எந்த நபரோட சாதகத்திலையும் பாருங்கள், எதிரி தெரிச்சு ஓடிடுவார். 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் எதிர்ப்பு நிறையா இருக்கும். எதிரி இவருக்கு நிறையா இருக்கும். பார்த்தா எந்த ஊரில் பார்த்தாலும் பிரச்சனை, அவரை பேரை சொன்னாலே பிரச்சனையாக தான் இருப்பாங்க. ஆனால் இவர் போனார்னா அவங்க எல்லாமே விலகி போயிடுவாங்க. எப்படிங்க இப்படி இருக்கும். அப்போ 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, சூரிய பகவான் இருந்தாலும் சரி, அப்போ கேது பகவான் இருந்தாலும் சரிங்க. அப்போ கேது பகவான், ராகு பகவான், பாவக்கிரகம் 6ஆம் இடத்துல இருந்தால் என்னங்க, இவர்கிட்ட வந்து எவ்வளோ ஒரு எதிரியாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு வில்லனாக இருந்தாலும் சரி, ஜெயிச்சு மீண்டு போக முடியாது. அது இவருடைய சாதகம். இவர் வந்து ஆள் ரொம்ப நோஞ்சானாட்டு இருக்காரு, உடம்புல தெம்பு இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் இவரை எதிர்த்து வந்து ஜெயிச்சுட்டு போகிறது ஆள் இல்லை. இதை தாங்க கிரகம் பண்ணுற வேலை. அப்போ இவரே ரெடியாக இருக்கார் ஏற்றுனா, மற்றவங்க வரும்போது ஒரு வேறு முக்கியமானவங்களாம் வந்துடுவாங்க. குறுக்க வரும்போது என்னென்னா அவங்க சரி வேண்டாம், இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. இதாங்க 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கக்கூடாது, கேது, ராகு, பாவக்கிரகங்கள். சூரியனே பாவக்கிரகம் தான் தேய்புறையில். அப்போ 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே எதிரியை வெல்ல பிறந்தவர் இவர். பாருங்களேன். அப்போ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்களே யாரும், அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. தைரியம் பாருங்கள். நீங்கள் சொல்லி வச்சுருங்க, இனிமேல் இந்த பிரச்சனை வேணான்னு சொல்லி வைங்க. அப்போ நான் அந்த அதுக்கு உண்டான தெய்வத்தை, 6 கூட எந்த தெய்வமோ அதை வழிபட வச்சுக்க சொல்லி நான் சொல்லி அனுப்புவேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.